தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 120. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். சங்கீதம் 118:5. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, சங்கீதம் 18:6, 2 சாமுவேல் 22:7, சங்கீதம் 121, சங்கீதம் 118:5 இவ்வாறு சொல்லுகிறது. யோனா 2:2 நெருக்கத்திலிருந்து யோனா கூப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் நெருக்கத்தில் இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும்? எல்லாருக்கும் ஒரே விதமான நெருக்கடி இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நெருக்கடி இருக்கும். சிலருக்கு பண நெருக்கடி, சிலருக்கு இட நெருக்கடி, சிலருக்கு உறவினர்களிலிருந்து நெருக்கடி வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில், சிலருக்கு ஊழியத்தில் நெருக்கடி இருக்கும், நண்பர்களால் இருக்கும், பல விதமான விதத்தில் நெருக்கங்கள் வரும். இது நடுவில் சாத்தானும் பல நெருக்கங்களை கொண்டு வருவான். சில சமயத்தில் சரீரத்தில் ஏற்படக்கூடிய பலகீனங்கள் நமக்கு நெருக்கமாக இருக்கும். ஆனால் எங்கெல்லாம் நெருக்கங்கள் வருகிறதோ அங்கு நிச்சயம் தேவன் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுவார். அதனால்தான் சாத்தான் நெருக்கத்தை கொண்டு வருவான், சர்வ வல்லவர் பெருக்கத்தை கொண்டு வருவார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நெருக்கத்தில் நாம் செய்யக்கூடிய 3 காரியங்கள். முதலாவது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். உனக்கு என்ன நெருக்கம் ஆண்டவரிடத்துல சொல். ஆண்டவரிடத்துல சொல்லும் போது அவர் அன்பின் தேவன், வல்லமையின் தேவன், ஞானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன், நிச்சயம் சமாதானத்தின் தேவன் சாத்தானின் பாதத்தின் கீழ் நசுக்கி போடுவார். இரண்டாவது, நெருக்கத்தில் கர்த்தரை தேடுங்கள். 2 நாளாகமம் 15:4 தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தரிடத்திற்கு திரும்பி போது அவரை தேடின போது அவர் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால்தான் உன் நெருக்கத்திலே கர்த்தரை தேடு, முழு இருதயத்தோடு தேடு. ஒரு நெருக்கத்திலே எசேக்கியா ராஜா இருந்த பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தர் பதில் கொடுத்தார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டுவேன் என்று சொன்னார். உன் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கெஞ்சணும். மனோசா நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை மிகவும் தாழ்த்தினான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கெஞ்சினான். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. கர்த்தாவே, உம்முடைய தயவுக்காக நான் கெஞ்சுகிறேன். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கெஞ்சி கூப்பிடு, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நெருக்கத்தில் கர்த்தரை கூப்பிடுங்கள், நெருக்கத்தில் கர்த்தரை தேடுங்கள், நெருக்கத்தில் கர்த்தரை கெஞ்சிடுங்கள். நிச்சயம் கர்த்தர் பதில் கொடுத்து விசாலத்திலே வைப்பார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபைகள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.